ஐயம் சாரி ஐயப்பா பாடலுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதாவது நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்க நினைக்கக்கூடிய விஜயோ, சீமானோ வாய் திறக்கவே இல்லையே. நீங்க ஏன் இது எல்லாத்துக்கும் இவங்க வாய் திறக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் இத வாய் திறக்கணும்னு நினைக்கிறது? இப்ப மத்தவங்கலாம் வாய் திறந்துட்டாங்களான்னு அடுத்த கேள்வி கேட்பேன். அப்போ ம். வந்து மத்தவங்கலாம் வாய் திறந்துட்டாங்களா? அப்ப டிடிவி சேகர் பாபு வாய் தினகரன் வாய் திறந்துட்டாரு. திறந்தாரா? டிடிவி தினகரன் வாய் திறந்தாரான்னு கேட்கலாமா? ம். அரசியல்வாதியா இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கங்க. எல்லாரும் இல்ல இதுல வாய் நீங்க சார்ந்து அல்லது நீங்க ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள கேள்வி கேட்கிறேன். இப்பவும் சொல்றேன். இது இது அவங்க இதுல மேபி அவர்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்காம இருக்கலாம். ஒருத்தர் கருத்து தெரிவிக்காதனாலேயே அவங்க வந்து குற்றவாளின்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்ப கருத்துக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களா மக்கள சென்றடையுதுங்கிறது தான் முக்கியம். அயம்சாரி ஐயப்பாங்கிறதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை தவிர வேறு ஒண்ணும் இல்ல. உக்ர நரசிம்மராக இருக்கிற நாமக்கல்ல இருக்கிற அதே நரசிம்மர் தான் யோக நரசிம்மராக சோழிங்கநல்லூர்ல எழுந்தருளி இருக்கிறார். ஊருக்கு ஊர் நாங்க ஒவ்வொரு விதமான முருகனையே எடுத்துக்கிட்டீங்கன்னா பழனிமலை முருகன் ஒரு 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 கேட்டகரியா பார்க்கிறோம். இப்ப திருச்செந்தூர் முருகன் ஒரு கேட்டகரியா பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அவதாரங்களோட பெருமையை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இது கட்டுமானம். முதல்ல புரட்சி கோயிலிலிருந்து எங்கு தொடங்குகிறதுன்னு நான் கேட்கிறேன். கோயிலுக்குள்ள அனுமதிக்கல. இப்ப அனுமதிக்கிறாங்க. எல்லா ஜாதியினரும் வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகுறாங்க. எல்லாமே நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை? இதுல சடங்குகளுக்குள்ள வந்து மூக்க விடுவேங்கிறது என்ன நியாயம்? ஒவ்வொருத்தர் சடங்கு ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்ப எல்லா மதத்தோட எல்லா சடங்கையும் பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இது என்ன தேவையில்லாத வேலை தானே இது?